என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 101வது வசனத்தில், இப்படி வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவித பொல்லாத வழிகளையும் விட்டு விலகி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். சங்கீதக்காரனுடைய அறிக்கை இந்த இடத்துல கவனித்து பாருங்கள். உங்கள் வசனத்தை எனக்குள்ளே நான் பாதுகாத்து கொள்ள விரும்புகிறேன், அதனால் எல்லா பொல்லாத வழிகளுக்கும் நான் விலகி வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, அந்த வசனத்தை நாம் நமக்குள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நமக்குள் பாதுகாத்து கொண்டால்தான் நாம் கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாய் மாற ஆரம்பிப்போம். அப்படி என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்ய மாட்டேன். இந்த வழிகளில் நான் போகக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. இவங்களோடு கூட நான் அமரக்கூடாது, இவங்களோடு கூட ஒன்றா நான் போகக்கூடாது, ஏன்னா இங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்க. இப்படி நம்மளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும். வாலிப மகனே, வாலிப மகளே, உனக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு பொல்லாத நண்பர்கள், உலக சிநேகங்கள், இவைகளெல்லாம் விட்டு விலக்கி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை இழந்து விடாதிருங்கள். எதை இழந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை இழந்து விடாதிருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கென்று நீங்கள் பலன் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். அவர் மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.